முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயத்தேகிரும் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். சென்ற வாரம் இந்த அத்தியாயத்துக்கான முன்னுரையை பார்த்தோம். நான் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. ஏன்னா சாதாரண மக்களாகிய நாம் மிக உயர்ந்த விஷயங்களை பற்றி சர்ச்சை பண்ணவே கூடாது அப்படின்றதுதான் கட்டளை. ஆனால் நாம் பாகவதத்தை படிக்க வேண்டும். இந்த பாகவதம் 1ஆம் காண்டத்துல இருந்து 10ஆம் காண்டம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். அதனால இந்த விஷயங்களை ஓரளவுக்கு படிக்க வேண்டும் என்பதும் இருக்கிறது. அதனால மிகவும் ஆராய்ச்சி செய்து மெதுவாக இந்த அத்தியாயத்துல நம்ம நுழைகிறோம். இதுல முக்கியமா இந்த கிருஷ்ணருடைய லீலையை, ராச லீலையை பொதுமக்கள் பக்தர் அல்லாதவர்கள் தவறுதலாக எடுத்துக்கொண்டார்கள், தவறுதலாக பார்க்கிறார்கள். அப்படி பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக பிரபுபாதர் கிருஷ்ணா புக்ல பல காரணங்களை கொடுக்கிறார். கிருஷ்ணரும் கோபியரும் நடத்திய இந்த ராசலீலை ஆன்மீகமானது, பௌதிகமானது அல்ல என்பதற்கான காரணங்களை முதல்ல பார்த்துடலாம். இது ஆன்மீகமானது. நாம் பௌதிகமாகத்தான் இருக்கிறோம். மிக தூய்மையான ஆன்மீக விஷயத்தை அறிவதற்கு முன்பாக பிரபுபாதர் இதை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை நாம் படிச்சுட்டு அப்புறம் இந்த அத்தியாயத்துக்கு போலாம். முதல் விஷயம், கிருஷ்ணர் இந்த ராசலீலை நடத்திய போது 8 வயது தான். அப்ப 8 வயது அப்படின்னும் போது இதை நாம் உலகாய காதல் போன்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒன்று. 2வது, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். கிருஷ்ணர் பகவான். பகவான். பக என்பதற்கு எல்லா வளங்களையும், வளங்கள்னு அர்த்தம். பகன்னா வளங்கள்னு அர்த்தம். வான் அப்படின்றதுக்கு மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா எல்லா அனைத்தையும் பெற்றிருப்பவர், எல்லா வளங்களையும் பெற்றிருப்பவரை பகவான்னு சொல்றாங்க. அப்ப முழுமையாக செல்வம், முழுமையாக அறிவு, முழுமையாக அழகு, முழுமையான வலிமை, முழுமையான புகழ், முழுமையான துறவு எல்லாத்தையும் முழுமையா பெற்றிருக்கிறார். அதனால அவரை சாதாரணமாக நாம் பார்க்க முடியாது. அதனாலதான் அவர் பகவான். சாதாரணமாக நம்ம அவரை பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா வளங்களையும் முழுமையாக பெற்றிருப்பவர். 3வது காரணத்தை பிரபுபாதர் சொல்றார். இந்த கோபிகள் கிருஷ்ணருடைய ஆனந்த சக்தி. இப்போ ஒரு குழந்தை கண்ணாடியில தன்னுடைய பிம்பத்தை பார்த்து விளையாடியதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தை தன்னோட தான் விளையாடிட்டு இருக்கு. அது போல கிருஷ்ணர் தன்னுடைய சக்திகளோட விளையாடி கொண்டிருப்பதை நாம் தவறாக பேச முடியாது. தன்னுடைய சக்திகள் தன்னுடைய சொத்து. இது என்னது? தன்னுடைய சொத்து. ஒருவன் தன்னுடைய சொத்தோட, தன்னுடைய பொருளோட ஒரு வேலையை செய்யறான்னா அவனை நம்ம குறை சொல்ல முடியாது. 4வது காரணம் பிரபுபாதர் சொல்றது, கிருஷ்ணரை போன்று கோபியர்களும் ஆன்மீக உடலைத்தான் பெற்றிருந்தார்கள், பௌதிக உடல் கிடையாது. கோபியர்களுக்கு இருந்தது ஆன்மீக உடல். அதுல பௌதிகமான காதல், பௌதிக காமம் அப்படின்றதுக்கு இடமே இல்லை. ஏன்னா அங்க காமதேவன், இந்த மன்மதன் சொல்லக்கூடிய அந்த மன்மதனுக்கு இங்க இடமே இல்லை. ஏன்னா அவர் இங்க வர முடியாது. ஏன்னா அவரையே வயப்படுத்துபவர் கிருஷ்ணர், மதன மோகன. அந்த மதன்னு சொல்லக்கூடிய காமதேவனையே தன்வயப்படுத்தக்கூடியவர் கிருஷ்ணர், மதன மோகனர். அதனால அவருக்கு இங்க வேலை கிடையாது. இது இந்த உலகாய காமம் கிடையாது. ஏன்னா அவர்கள்லாம் இந்த உலகாய பஞ்சபூதங்களால ஆன ஸ்தூல உடம்பு கிடையாது. அவங்களதெல்லாம் ஆன்மீக உடல். அதனால இங்க அந்த ஆன்மீகத்துக்கு மன்மதனுக்கு வேலையே கிடையாது. இது 4வது காரணம். 5வது, ராசலீலையை நடத்தும் இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகமாயை, மகாமாயா கிடையாது.
நாமெல்லாம் மகா மாயினால் ஆட்டுவிக்கப்படுகிறோம் பௌதிக உலகத்துல. யோக மாயை தான் இந்த லீலையை நடத்துபவர். அந்த யோக மாயை யாரு? கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி. 6வது காரணம், கிருஷ்ணர் பரமாத்மா, எல்லாருடைய இதயத்திலும் இருக்கக்கூடிய பரமாத்மா. அதனால எல்லாருமே அவருக்கு சொந்தமானவங்க தான். அப்ப கோபிகள் மட்டும் வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானவர்கள்னு சொல்ல முடியாது. 7வது காரணம், கிருஷ்ணர் சுய ஆத்மராமர், சுய திருப்தி உடையவர். அதனால வெளியே ஒரு விஷயத்துல சுகம் காண்றது அவருக்கு இல்ல. ஆனால் அப்ப ஏன் இந்த மாதிரி செய்யறார் அப்படின்னும் போது, தன்னுடைய பக்தர்களுடைய அன்பை பிரதிபலிக்கிறார். 8வது காரணமா பிரபுபாதர் சொல்றது, அவர் சுய திருப்தி உடையவர். சுய திருப்தியை ஆத்ம காமான்னு சொல்றோம். யாராவது அவங்க வீட்லயே அவங்க வாழறாங்கன்னா நம்ம அவங்கள திட்ட முடியாது, ஒண்ணும் சொல்ல முடியாது. அந்த வீட்டுல இருந்து போங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அவங்க பொருளையே அவர்கள் அனுபவிக்கிறார்கள், அவர்கள் வீட்டிலேயே அவங்க வாழறாங்க. அது போல கிருஷ்ணர் தன்னுடைய சொத்தை தான் அனுபவிக்கிறார், ஆப்தகாமா. கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை நிர்வகிப்பவர். அதனால அவருக்கு தான் எல்லாமே சொந்தமானது. அதனால இந்த செயலை நாம் சாதாரணமாக கருத முடியாது. கிருஷ்ணர் மட்டும் இல்ல, கிருஷ்ணருடைய பக்தர்களும் காமம் இல்லாதவர்கள், பௌதீக காமம் இல்லாதவர்கள். இதுக்கு உதாரணமா அர்ஜுனனை சொல்லலாம். அர்ஜுனன் மேல் லோகத்துக்கு போனப்ப அங்க ஊர்வசி அவனோட இணையணும்னு ஆசைப்படுறான். அப்ப அர்ஜுனன் சொல்றார், நீங்கள் என்னுடைய தந்தையாகிய இந்திரனுக்கு மனைவி, இந்திரனுக்கு மனைவி, அதனால என் தாய் போன்றவர். அவங்க சொல்றாங்க, நாங்க தேவகன்னிகைகள், எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட அர்ஜுனன் அந்த காமத்தினால, அந்த அழகுனால, அந்த பௌதிக அழகுனால வயப்படல. நான் பக்தர். அதனால இந்த மாதிரி பௌதிக காமம் பக்தர்களுக்கே கிடையாது. பகவானை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னொரு உதாரணமா ஹரிதாஸ் தாக்கூரை சொல்றாங்க. ஹரிதாஸ் தாக்கூரர் ஒரு விலைமாது, அவர் பேர் சிந்தாமணி. ஹரிதாஸ் தாக்கூரர் ஒரு முஸ்லிம், இஸ்லாமியர். அவர் 24 மணி நேரமும் கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிறத பார்த்த ராமச்சந்திர கான் அப்படின்ற ஒரு நாட்டு மன்னன், அந்த நாட்டு மன்னன் அவனுக்கு பிடிக்கல. இவரை எப்படியாவது சிறை பிடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல, அவருடைய நாம ஜபத்தை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துல ஒரு அழகிய விலைமாதுவை அவர்கிட்ட அனுப்புறார். ஹரிதாஸ் தாக்கூர் அதிலெல்லாம் அவரு கவலையே படல. அந்த அம்மா இரவு நேரத்துல போறா, ஹரிதாஸ் தாக்கூர் கிட்ட வெளிப்படையா சொல்றா, உங்களோட இணைய வேண்டும்னு. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, எனக்கு ஜபம் இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். சண்டெல்லாம் போடல, ஜபம் இருக்கு. தினமும் 192 மாலைகள் ஜபிப்பவர், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்கிறார். அது முடியவே இல்லை. மறுநாள் வரா, அவர் ஜபிக்கிறார், முடியவே இல்லை. மறுநாள் வர ஜபிக்கிறார், முடியவே இல்லை. அதுக்குள்ள இவ பக்தியா மாறிட்டார் சிந்தாமணி. அதனால காமம் என்பது பக்தர்களையும் தீண்டுவதில்லை. பௌதிக காமம் பக்தர்களுக்கு, தூய பக்தர்களுக்கு கிடையாது. அதனால இந்த லீலைகளை, இந்த கிருஷ்ணருடைய இந்த லீலை மிகப்பெரிய துறவிகள்லாம் அனுபவிக்கிறாங்க. யார் மிகப்பெரிய துறவி? சுகதேவ் கோஸ்வாமி. இதை வர்ணிக்கிறவரே சுகதேவ் கோஸ்வாமி. அவர் யாரு? துறவி. அந்த துறவி ஆடை கூட அணியாதவர். அவர் நடந்து போனார்னா ஆற்றுல குளித்து கொண்டிருக்கும் பெண்கள்லாம் துணியெல்லாம் போட மாட்டாங்களாம், பயப்படவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு இவர் துறவி, தங்களை கவனிக்கவே மாட்டார் அவர்ன்றது தெளிவா தெரிஞ்சவங்க. ஆனா அதே சமயம் அதே நேரத்துல வியாசதேவர் போனார்னா, வியாசதேவர் அவருடைய அப்பா, வயதானவர், அவர் போனார்னா இவங்க வெக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு சுகதேவ கோஸ்வாமி மிகப்பெரிய துறவி. அவரே இந்த லீலைகளை சுகிக்கிறார், ரசிக்கிறார், இதை பற்றி பாடுகிறார் போது இதில் பௌதீக காமம் இல்லை, இது ஆன்மீகமானது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பத்தி பாடும்போது, படிக்கும்போது நம்முடைய பௌதீக மனம் விளையாடும். இதுல நிறைய புது பக்தர்கள்லாம் இருக்கிறீங்க. அதனால இதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு.
இதை சாதாரணமானதாகவோ பௌதிகமானதாகவோ நாம் கருதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம். பிரபுபாதர் இவ்வளவு சிரமம் எடுத்து ஏன் இதை சொல்றாருன்னா, இதுல நாம நம்முடைய தவறான கண்ணோட்டத்தை போட்டுட்டோம்னு வச்சுங்க, நமக்கு பக்திக்கு பாதகமாயிடும். அதற்குதான் பிரபுபாதர் இதை சொல்றார். பெரும்பாலும் நம்முடைய இஸ்கான் இயக்கத்துல இந்த ராசலீலை எல்லாம் பகிரங்கமாக பேசுவது கிடையாது. அப்ப நம்ம இப்ப பாடத்துக்கு போறோம். இன்னைக்கு 15 ஸ்லோகங்கள் தான் நான் கேள்விகளை எடுத்திருக்கிறேன். 15 ஸ்லோகங்கள் படிக்கலாம். மீதியை அடுத்த வாரம் படிக்கலாம். இப்ப சுகதேவ் கோஸ்வாமி வர்ணிக்கிறார். அந்த சரத்காலம் அப்படின்னு சொல்றது இலையுதிர் காலம். அந்த இலையுதிர் காலத்துல சரத்கால இரவுல பகவானுக்கு தன்னுடைய பக்தர்களாகிய கோபியர்கள் தன்னை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது இல்லையா? அதற்கு ஒரு இனிமையான சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அகச்சக்தியை ஏவலிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அகச்சக்தியை ஏவலிட்டார் அப்படின்னும் போது தன்னுடைய இன்டர்னல் பொட்டன்சி யோக மாயையை அவர் சொல்றார். இப்ப நீ இதற்கான ஏற்பாடு செய், இதற்கான வசதிகளை செய் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த ராசலீலைக்கான விளக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா, பொருளுரை எல்லாம் பெரும்பாலும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் தான் கொடுக்கிறார். இத அவர் மிக அருமையாக நிறைய இடங்கள்ல இதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் விளக்குறார். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ் கோஸ்வாமி மேலும் சொல்றார். அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல வந்த சூரியன் சந்திரன் மிகவும் அழகா இருந்தாராம். எப்படி இருந்தாருன்னா, பிரிந்து சென்ற கணவன் திரும்பி வரும்போது மனைவியினுடைய முகம் எப்படி குங்குமத்தால் அலங்கரிக்கப்பட்டு மனைவியினுடைய முகம் பிரகாசமாக ஆகிறதோ அப்படி இருந்ததான் சந்திரன். ஆனால் அந்த சந்திரனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணார், புல்லாங்குழலை எடுத்து ஊத ஆரம்பிச்சார். அப்ப புல்லாங்குழலை எடுத்து ஊத ஆரம்பிச்ச உடனே கோபியர்களுக்கு மட்டும் கேட்டது. அது இரவு நேரத்துல ஊதுறார். அப்ப அந்த கோபியர்கள்லாம் கிருஷ்ணர் தங்களை அழைக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் எல்லாம் அவரை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள்ல அவங்க இருந்தாங்க. பல வேலைகள். சில பேர் ஆடை உடுத்தி கொண்டிருந்தாங்க, சில பேர் குழந்தைகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாங்க, சில பேர் கணவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள், சில பேர் உணவு உண்டு கொண்டிருந்தார்கள், நீராடி கொண்டிருந்தார்கள், அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு வேலைகள்ல கோபியர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு அப்படியே ஓடி வர ஆரம்பிச்சாங்க கிருஷ்ணரை நோக்கி. அப்போ அந்த கோபியர்களுடைய கணவர்கள், தந்தையர்கள், சகோதரர்கள், பிற உறவினர்கள்லாம் தடுத்து நிறுத்த பார்த்தாங்க. அப்ப சில கோபியர்களுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். சில கோபியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள், சில கோபியர்கள் அனுப்பப்பட்டார்கள். அங்கு யோகமாயை மிகப்பெரிய வேலையை செய்து. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு சாதகமா நடக்கணும்னாலும் கிருஷ்ணருடைய துணை வேண்டும், பாதகமா இருக்குதுனாலும் கிருஷ்ணர் அதுல கை வைக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப இந்த லீலையில யாரெல்லாம் அவர் சேர்த்துக்கணும்னு நினைச்சாரோ அவங்களெல்லாம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க எல்லாம் வந்தாங்க லீலைக்கு. யாரெல்லாம் இல்லைன்னும் போது அங்கு யோகமாயை பேசாம இருந்துச்சு. அவர்களுடைய அந்த கோபியர்களுடைய கணவர்கள், உறவினர்கள்லாம் தடுத்து நிறுத்தினாங்க. அதனால யாரெல்லாம் வர முடியல அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே கண்ணை மூடி தடுக்கப்பட்டார்கள் இல்லையா? அப்ப அவர்கள் கண்ணை மூடி பகவானை பற்றி தியானித்தார்கள். இதுக்குள்ள போறதுக்கு போது இது 9வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல போகும்போது நாம் பல விதமான கோபியர்களை பற்றி பார்ப்போம். ஒரே முறை ஒரே நிமிஷம். இப்ப 2 வகை கோபியர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் சாதன சித்தர்கள், இன்னொருத்தர் நித்திய சித்தர்கள்.
அதாவது பொதுவா பக்தர்கள்லயே கூட 2 வகைதான், சாதன சித்தர்கள், நித்திய சித்தர்கள்னு. சித்தர்கள் என்றால் முழுமை அடைந்தவர்கள்னு அர்த்தம். இந்த பௌதிகமா பல யோகங்களை செய்து சித்தி அடையிறது கூட ஒரு சித்தி இருக்கு. அது இல்ல, நமக்கு வந்து ஆன்மீக முழுமையை அடைந்தவர்களை சித்தர்கள்னு சொல்றோம். ஆன்மீக முழுமை அடைதல் என்பது கிருஷ்ண பிரேமையை அடைதல், முழுமையான தன்னுடைய நிலையை அடைதல், அதான் சித்தர்கள். இப்ப சாதன சித்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோபியர்களே பல பல பிறவிகளாக கிருஷ்ணரை அடைய வேண்டும், அதுவும் மாதுரிய ரசத்தில் அடைய வேண்டும். எல்லாருக்கும் இந்த 5 ரசங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசம் அப்படின்னா ரசம் கிடையாது, அன்னைக்கே நான் சொன்னேன். அது வந்து பகவானுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள உறவு முறை. ஆன்மீக உலகத்துல ஒவ்வொரு பக்தரும் ஒரு உறவுமுறையில் இணைந்திருப்பார்கள். அதுல வந்து சாமானிய ரசம், தாஸ்ய ரசம், சாக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம்னு 5 ரசங்கள் இருக்கு. 5 உறவு முறைகள் இருக்கிறது. அதுல கோபியர்கள் காதல் உறவு முறையில மாதுரிய ரசத்துல இணைந்தவர்கள். அப்ப பல பல யுகங்களாக, பல பல பிறவிகளாக கிருஷ்ணரையே அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து அதுல முழுமை பெற்று விடுதலை அடைந்து, விடுதலை அடையாம இந்த உறவு முறை நிலைக்காது, உறவு முறை வராது. விடுதலை என்பது பௌதிக விஷயங்களை இருந்து விடுதலை பெறுதல். அப்ப சாதன சித்தர்கள்னா இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு பகவானுடைய கிருஷ்ண பிரேமையை அடைந்தவர்கள் இருக்கிறாங்க. பல பிறவிகளா வந்துட்டு பகவானை அடையணும் அப்படின்னு நினைச்சப்ப அவங்க வந்து இந்த பிறவியில அவர்கள் அதை அடைகிறார்கள். மாதுரிய ரசத்துல அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் சாதன சித்தர்கள். நித்திய சித்தர்கள் அப்படின்றவங்க எப்பெல்லாம் பகவான் லீலை பண்றாரோ அப்ப அவரோடவே கீழே வருவாங்க. எப்படி நம்ம பாண்டவர்கள் எல்லாம் நித்திய சித்தர்கள்னு சொல்றோம், நித்திய சூரியன்னு சொல்லுவாங்க ஸ்ரீ சம்பிரதாயத்துல. நாம நித்திய சித்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம தமிழ்ல நித்திய சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம். இவங்க பகவான் லீலை புரியும் போது அவரோட வருவாங்க, வந்து அவரோட லீலை புரிவார்கள். அப்ப இந்த கோபியர்கள்ல 2 வகை வந்துட்டாங்களா, சாதன சித்தர்கள். இந்த சாதன சித்தர்கள்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு ஸ்ருதி சாரி கோபியர்கள். இந்த வேதங்களே, வேதங்கள்னா பர்சானிஃபைடு வேதாஸ்ன்னு சொல்றோம். வேத சாஸ்திரங்களே பக்தர்கள் ரூபத்துல வருது, வந்து சாதனை செய்து பக்தியை அடைகிறார்கள். அவங்க ஸ்ருதி சாரி கோபி அப்படின்னு சொல்றாங்க, ஸ்ருதி சாரி கோபியர்கள். அடுத்து ரிஷிச்சாரி, அங்க ரிஷிச்சாரின்னு எழுத மறந்துட்டேன், தண்டகாரண்ய கோபியர்கள். பகவான் ராம அவதாரத்துல வந்தப்ப தண்டகாரண்யத்துல வனவாசம் மேற்கொள்றார் பகவான் ராமர். அப்ப தண்டகாரண்ய முனிவர்கள்லாம் பகவான் பேர்ல ஆழ்ந்த பக்தி வைத்திருக்கிறார்கள். ஆனா அவர்கள் முனிவர்கள், ரிஷிகள். ஸ்ரீராமரை பார்த்த உடனே அவர்களுக்கு பக்தியினுடைய முதுமையில நம்முடைய உண்மையான ரசம் வெளிப்படும். நம்ம வாத்சல்ய ரசத்துல இருந்தோம்னா கிருஷ்ணரை நமது குழந்தையாக பார்ப்போம். நாம் சாக்கிய ரசத்துல இருந்தோம்னா கிருஷ்ணரை நம்முடைய நண்பனாக பார்ப்போம். நாம் தாசிய ரசத்துல இருந்தோம்னா கிருஷ்ணரை எஜமானராக பார்ப்போம். அப்ப அந்த உறவு முறை பக்தியினுடைய முழுமையில் வெளிப்படும். தண்டகாரண்ய ரிஷிகள் பகவானை காதலனாக பார்த்தார்கள், கணவனாக பார்த்தார்கள். அப்ப பகவான் ராமச்சந்திரர் சொல்றார், இந்த பிறவியில அவர் புரிந்து கொண்டார், இந்த பிறவியில நான் ஏகபத்தினி விரதன், அதனாலயும் முடியாது. மேலும் அவர்கள் வந்து முனிவர்கள் ஆண் உடல்ல இருக்கிறாங்க, அதனாலயும் முடியாது. அதனால அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் வந்து வருவேன் என்னுடைய சுயமான அவதாரத்துல. கிருஷ்ணர் என்பது அவதாரம் கிடையாது, அவதாரி. நான் வருவேன் மீண்டும், அப்பொழுது நீங்கள் கோபியர்களாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ரிஷிச்சாரி கோபியர்கள் தான் இருக்கிறாங்க இங்க. இவங்க எல்லாம் பல பல பிறவிகளாக தவம் செய்து மாதுரிய ரசத்திற்கு வந்தவர்கள் ரிஷிச்சாரி கோபிகள். இது 2 பேருமே சாதன சித்தர்கள். அடுத்து நித்திய சித்தர்களா இருந்தவங்க, கூடவே வர்றவங்க, அவங்க வந்து ஆயர்களின் புதல்விகள். ஆயர்குலத்துல இருக்கிற விரஜவாசிகளுடைய பெண்களாக வந்தாங்க. ஒரு சில தேவ மகளிர்களும் இங்க வந்தாங்க. அதனால 2 வகையா சொல்றாங்க,
ஆயர்களின் புதல்விகள் தேவ மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு இத பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து சில விஷயங்களை விளக்கறதுக்கு சுலபமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இந்த கோபியர்கள் 2 வகை பற்றி சொன்னேன். இப்ப இதுல ரிஷிச்சாரி கோபிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ரிஷிச்சாரி கோபிகள்ல பக்தியினுடைய முழுமையை அடையாதவர்களுக்கு பகவான் அனுமதி அளிக்கல ராசலீலைக்கு வர்றதுக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஆனாலும் அவர்களை விடவில்லை. அவங்க செய்த பக்திக்கு வந்து பகவான் பிரதிபலிக்க வேண்டும். அவர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? வீட்டிலே இருந்தாங்க. தடுக்கப்பட்டார்கள். கணவன்கள்லாம் கழி எடுத்துட்டு அடிக்க வந்தாங்க. இவர்களால போக முடியல. சில கோபியர்களுக்கு குழந்தைகள் இருந்தது. அதனாலையும் போக முடியல. அப்ப அந்த இடத்துல அவர்கள் அங்கே இருந்து தியானித்தார்கள். அந்த தியானத்துல பகவானை அடைந்தார்கள். பகவான் அவர்களுக்குள்ள அந்தர்யாமி பரமாத்மாவாக இருந்து அவர்களுக்கு ஒரே நேரத்துல துன்பம், அதே நேரத்துல இன்பம் ரெண்டுமே கிடைச்சது. பகவானை காண முடியவில்லையே என்ற பெரிய துன்பம், விரகதாபம். அந்த துன்பம் பக்தியில இன்பம். ஏன்னா நம்முடைய சம்பிரதாயமே பிரிவில் பிரிவில் ஆன்மீக ஆனந்தம் அடைதல். அந்த அந்த நிலையை இந்த கோபியர்கள் அடைந்தார்கள். யாரெல்லாம் அந்த ராசலீலைக்கு வர முடியவில்லையோ, தடுத்து நிறுத்தப்பட்டார்களோ, தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த கோபியர்கள் அங்கே இருந்து ஒரு சில இடங்கள்ல உயிரை விட்டார்கள் அப்படின்னு காட்டப்படுது. அதாவது இறந்து போனார்கள் அப்படின்னு, பௌதிக உடல்களை துறந்தனர்னு காட்டுது. பௌதிக உடல்களை துறந்தனர்ன்றது வந்து எப்படின்னா, அவர்கள் முழுக்க முழுக்க ஆன்மீகமாக மாறினார்கள். இதை நாம கூட நிறைய இடத்துல பார்ப்போம் பாருங்க. பௌதிக உடல்ல இருந்துட்டு துருவ மகாராஜர் அப்படியே வந்து ஆன்மீக உலகத்துக்கு போனார். அந்த துக்காராம் மகாராஜர் அவரும் வந்து பௌதிக உடல்ல இருந்துட்டு அந்த முழுமை பெற்று அதே உடல் தான், ஆனால் அது முழுமையாக ஆன்மீகமாக மாறிவிட்டது. அதுலதான் அவர் வந்து ஆன்மீக உலகத்துக்கு சென்றார். அது போல இவர்கள் பௌதிக உடலை துறந்தார்கள் என்பது அவர்களுடைய பௌதிகத்தை விட்டு முழுக்க முழுக்க ஆன்மீகமாக மாறிவிட்டார்கள்ன்றதுக்கு சில பேர் சொல்றாங்க, அர்த்தம் சொல்றார். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பகவான் அவர்களை கைவிடவில்லை, அவர்களுக்கு முழுமையான ஆனந்தத்தை, முழுமையான இன்பத்தை கொடுத்தார் அப்படின்றதும் உண்டு. அப்ப இந்த கோபியர்கள், தடுத்து நிறுத்தப்பட்ட கோபியர்கள் அடைந்த துன்பம் பாருங்க, அது மிகப்பெரிய துன்பமா இருந்தது. அப்ப அளவிட முடியாத துன்பம். நாங்க வந்து இப்ப பகவானை அடைய வேண்டும்ன்ற ஒரு குறிக்கோள்ல ஒரு மார்க்ல ஒரு மதிப்பெண்ல நாம் தோல்வியுற்றால் எவ்வளவு வேதனை இருக்கும், அந்த வேதனையை அவர்கள் அடைந்தார்கள். ஆனாலும் பகவான் அவர்களுக்கு முக்தி அளித்தார். பகவான் அவர்களுக்கு முக்தி அளித்தார்னு சொல்றாங்க. முக்தி என்பது பல வகைப்படும். இந்த உலகத்துல இருந்து கொண்டே பக்தர்கள் உலகாய விஷயங்களால பாதிக்கப்படவில்லை என்றால் அதுவும் முக்தி தான். உலகாய விஷயங்கள்ல பாதிக்கப்படாமல் முக்தி அடைந்து பகவானுடன் கூடிய இன்பத்தையும் அடைந்தார்கள் அந்த கோபியர்கள்லாம். அப்ப இந்த கோபியர்களுடைய இந்த இன்பம் துன்பம், இன்பம் ரெண்டுத்த பற்றி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, இந்த ராசலீலையை பற்றி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவர்களுடைய பாவங்களும் புண்ணியங்களும் ஒழிக்கப்படும். நமக்கு பாவமும் இங்க பந்தப்படுத்தும், புண்ணியமும் நம்மளை பந்தப்படுத்தும். எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய பாவமும் நம்மை பந்தப்படுத்தும், புண்ணியமும் நம்மை பந்தப்படுத்தும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் செய்யற புண்ணிய காரியங்கள் நமக்கு அடுத்த பிறவியில அதை அனுபவிப்பதற்கான வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்படும். நம்ம ஏதாவது புண்ணிய காரியங்களை செஞ்சோம்னு வச்சுங்க, அடுத்த பிறவியில அதை அனுபவிக்கிறதுக்கு வருவோம், பிறவி எடுப்போம். பிறவி என்பதே பௌதிக உலகத்துல பிறவி எடுக்கிறதுன்றதே ஆன்மீக தோல்வி. பௌதிக உலகத்தில் பிறப்பது ஆன்மீக தோல்வி. அப்ப நாம இந்த உலகத்துல புண்ணியத்தை தேடுறதுக்கு நம்ம விரும்பக்கூடாது. அதே சமயத்துல பாவத்தை நம்ம எப்படியும் செய்யவே கூடாது.
புண்ணியத்தை தேட விரும்புறோமோ இல்லையோ பாவத்தை செய்யவே கூடாது. ஆனாலும் பாவங்களை செய்யறதுனால பாவங்களை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் வர வேண்டும். யாரெல்லாம் உண்மையான ஆன்மீக தளத்தில் இந்த ராசலீலையை கேட்கிறார்களோ அவர்களுக்கு பாவ புண்ணியம் எல்லாம் ஒழிக்கப்படும். யாரெல்லாம் இத உண்மையாக புரிந்து கொள்கிறார்களோ, எவ்வளவு பெரிய வரம் பாருங்க. அவர்கள் இதை வழிபாடுதான் நமக்கு. இது நமக்கு வழிபாடு. ஏன்னா நாம இத பண்ணிட்டு இந்த ராசலீலையை கேட்டுட்டு என்ன ஆசை வரணும்னா, நான் அடுத்த பிறவியில பிரம்மச்சாரியாக இருந்து பகவானுக்கு சேவை செய்யணும்ன்ற ஆசை தான் வரணும் நமக்கு. இந்த லீலையை கேட்டதுக்கு அப்புறம். ஏன்னா இது ஒரு மாதுரிய ரசம். இதை பக்தியினுடைய முழுமையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் செய்யக்கூடிய மிக உயர்ந்த செயல். அதனால இத கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு உலகாய விஷயங்களில் பற்றின்மை வரணும். உலகாய விஷயங்களில் உலகாய காமத்தின் மீது வெறுப்பு வரணும். இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம ராசலீலையை சரியாக படிக்கிறோம்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம அந்த சாதாரண மனிதர்களை போல இதை காமத்தின் வயப்படக்கூடாது என்பதுதான் இந்த பாடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதனால இந்த கோபியர்கள்லாம் யாரெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டார்களோ அவங்க எல்லாம் வேதனைக்கு போனாங்க, வேதனையில இருந்தாங்க. ஆனால் இறுதியாக பகவான் அவர்களுக்கு இன்பத்தையும் கொடுத்தார். சரி, அப்ப அங்கு சென்ற கோபியர்கள், அங்க இந்த நித்தியமான சித்தர்கள் அங்கு சென்றார்கள். சில பேருக்கு அது அனுமதிக்கப்பட்டது. இதுலயே கூட பல கோபியர்கள் இருந்தாங்க. சில பேர் அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த அனுமதிக்கப்பட்ட கோபியர்கள் அங்கு சென்றார்கள். அங்கு பகவானோட இணையக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். அப்ப இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்கும்போது விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றார், இந்த கோபியர்கள் ஏற்கனவே முக்தி பெற்றவர்கள். முக்தி பெறவில்லை என்றால் இந்த நிலைக்கு வரவே முடியாதாம். மாதுரிய ரசத்திற்கு வரவே முடியாது. இதற்கான மேற்கோள்கள்லாம் நிறைய காட்டுறார். எப்படி அவர்கள் தூய்மையானவர்கள், எப்படி இந்த லீலையில அவர்கள் பங்கு பெறுவதற்கான பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இங்க விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் மேற்கோள் காட்டி நிறைய இடத்துல மத்வாச்சாரியார் மேற்கோள் காட்டுறார். எப்படி இந்த கோபியர்கள் சாதாரண பெண்கள் அல்ல, அவர்கள் சாதாரண மானிட பிறவிகள் அல்ல என்பதற்கான மேற்கோள்களை நிறைய இடத்துல இங்க மத்வாச்சாரியாரும் காட்டுறார். பக்தி யோகத்தினுடைய முழுமையில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஆன்மீக இன்பம் இது பௌதிகமானது கிடையாது. இது மிகவும் தூய்மைப்படுத்தக்கூடியது, மிகவும் தூய்மைப்படுத்தக்கூடிய உன்னதமான ஒரு விஷயம். இது அவர்களுக்கு எப்படி சாத்தியமானது என்பதற்கான மேற்கோள்களை பத்ம புராணம், ஸ்கந்த புராணம் போன்ற புராணங்கள்ல இருந்து நிறைய மேற்கோள் காட்டுறார். மத்வாச்சாரியாரும் காட்டுறார். இதை விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் விளக்குறார். அதுக்கப்புறம் பரீட்சது கேக்குறார். பரீட்சத்துக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த சபையில சில உயர்ந்த நிலையில இல்லாத சிலரும் உட்கார்ந்துருந்தாங்களாம். அவங்கெல்லாம் இந்த சம்பாஷணைய பாக்குறாங்க, உரையாடல பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி முகம் போச்சு. இத பரீட்சித் மகாராஜர் பாத்துடுறார். பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். கோபியர்கள் கிருஷ்ணரை முழு மெய்ப்பொருளாக அன்றி தமது காதலராக மட்டுமே அறிவர். அப்படி இருக்க ஜட இயற்கை குணங்களினால் பீடிக்கப்பட்ட மனங்களை உடைய இப்பெண்கள் தங்களை பௌதிக பற்றிலிருந்து எவ்வாறு விடுவித்துக் கொண்டனர்? இப்ப அவங்களுடைய கேள்வி எல்லாம் என்னன்னா, அந்த பொதுமக்கள்லாம் அப்படி பார்த்தாங்க. அது எப்படி முழுமுதற் கடவுள் இவங்களுக்கு எப்படி இவங்க காதல் மூலமாக பௌதிக பற்றுல இருந்து விடுபட முடியும் அப்படின்ற கேள்விய அவங்க மனசுல இருக்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு தெரியும், பரீட்சித் மகாராஜருக்கு தெரியும். அப்ப சுகதேவ கோஸ்வாமி வெடுக்குன்னு பதில் சொல்றார். இது பற்றி முன்பே உனக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணரை வெறுத்த சேத்தி நாட்டு அரசன் சிசுபாலனே சித்தி பெற்றான் என்றால் பகவானுக்கு மிகவும் பிரியமான கோபியர்களை பற்றி என்ன சொல்ல இருக்கிறது? சிசுபாலன் வெறுமனே கிருஷ்ணரை எப்பொழுதும்
தவறா பேசி கொண்டிருந்தான். அவனுக்கே முக்தியை கொடுத்துட்டார். அப்படி இருக்கச்ச இவங்க கோபியர்கள்லாம் கிருஷ்ணரை விரும்புகிறார்கள். அப்ப விரும்பும் போது அதை பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இதுக்கான விளக்கம் மிகப்பெரிய விளக்கமாக கொடுக்கிறாங்க பக்தர்கள். அப்ப இந்த உலகத்தை ஆட்டுவிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா துர்கா. இந்த உலகத்தை ஆட்டுவிக்கிறது துர்கா. ஆனா பக்தர்களை அவ ஆட்டுவிக்க முடியாது. துர்கானுடைய வேலையே இங்க சிருஷ்டி பண்றது. பிரம்ம சமைத்தையில வருதுல, சிருஷ்டி சிஸ்தி பிரளய சாதன சக்தி ரேகா சாயே வையஸ்ய புவனானி பிபர்தி துர்கா இச்சானுரூபம் அபியஸ்ய சேஷ்டதே சா கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. பௌதீக உலகங்களை படைத்து காத்து அழிக்கும் துர்கை பரமபுருஷ பகவானின் சக்தி ஆவாள். அவள் அவரது விருப்பத்திற்கேற்ப அவரது நிழலாக செயல்படுகிறாள். அப்ப இங்க துர்கையால இங்க இந்த செயல் நடத்தப்படல. துர்கை இங்க வரவே முடியாது. இங்க வந்தது யாரு? யோகமாயை. பக்தர்களை கையாளுவது யோகமாயை. அதனால யோகமாயை தான் இந்த கோப்பியர்களுக்கு தேவையான வசதி, இந்த ராசலீலை புரிவதற்கு தேவையான வசதிகள் எல்லாம் யோகமாயை செஞ்சா. இங்க வந்தது துர்கை கிடையாது. துர்கையின் ஆதிக்கத்தில் பகவானும் கிடையாது, பக்தர்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க விளக்கத்தை விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் எப்படி அவர்கள் முந்தைய பிறவியில பல யுகங்களாக பக்தி துண்டு செய்து முழுமை பெற்றவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை இங்க வைக்கிறாங்க. சிசுபாலன் தவறானவன். ஆனா தவறானவனாக இருந்தாலும் யாருன்னா ஒருத்தர் மிகவும் பகவானோட எதிர்மறை உறவுல இருந்தாங்க. கம்சனை கூட அப்படித்தானே சொல்றோம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எதிர்மறையாக நினைத்து கொண்டிருந்தான் கம்சன். அதனால முக்தி பெற்றான். சிசுபாலனும் அப்படிதான் எதிர்மறையாக நினைத்தான். ஏதோ ஒரு விதத்துல கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டிருக்கிற அசுரர்களுக்கே நல்லது நடக்குதுன்னா ஏற்கனவே முக்தி பெற்றுவிட்டுதான் மாதுரிய ரசத்துக்கே வர முடியும். முக்தி பெறாமல் மாதுரிய ரசத்துக்கு வரவே முடியாதான். பகவானுடன் இருக்கும் உன்னத உறவை வளர்த்து கொள்வதற்கு ஒருவன் முக்தி பெற்ற ஆத்மாவாக இருக்க வேண்டும். அப்பதான் உன்னத உறவே வளருமா. அப்ப இந்த கோபியர்கள் ஏற்கனவே முக்தி பெற்றவர்கள். அவர்களுக்கு இருக்க உறவு முறையை பகவான் வெளிப்படுத்தவும் அவர் பகவான் இந்த ஆனந்தத்தை நம்பி அவர் இல்லை. ஆனால் தன்னுடைய பக்தர்களுடைய விருப்பத்திற்கேற்ப நடத்துப்பார். பக்தர்கள் என்ன விரும்புறாங்களோ அதை அவர் செய்வர். அப்ப இந்த பக்தர்கள் பகவானை கணவனாக அடைய விரும்பி காத்தியாயினிய வேண்டனாங்க. அதெல்லாம் தெரியும் நமக்கு. காத்தியாயினி மகாமாயி மகா யோகினியாதீஸ்வரி நந்தகோப சுத்தம் தேவி பத்தின்மை கொடுத்தே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவங்க காத்தியாயினி விரதம் எல்லாம் முடிச்சாங்க. காத்தியாயினி விரதம் முடிக்கிறப்பதான் பகவான் அந்த ஆடைகளை திருடுதல் லீலை நடந்தது. பகவானையே கணவனாக அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமே பக்தியின் முழுமையில வரும். ஆரம்ப கட்டத்துல வந்ததுன்னா அது போலி பக்தி. யார் ஒருவர் சாதன பக்தியில சிறப்பாக இருக்கிறார்களோ, சாதன பக்தி அதாவது உண்மையாகவே ஒருத்தர் தன்னை பக்தர்னு சொல்லக்கூடியவர்கள் பிரபுபாதர் நமக்கு கொடுத்த சட்டதிட்டங்களை கடைபிடித்து பிரபுபாதர் நம்முடைய இயக்கத்துல செய்யக்கூடிய சேவைகளை யார் செவ்வனே செய்கிறார்களோ அவங்கதான் பக்தர்கள்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் பண்ணாம நான் மனசுல கிருஷ்ணரை குழந்தையாக நினைக்கிறேன், மனதில் கிருஷ்ணரை காதலராக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்றாங்க ஆரம்ப கட்டத்துல போது நமக்கு தெரியும் அதுல ஒரு விதமான வேஷம் இருக்கிறது, சகஜியர்களின் வாடை இருக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இவங்கெல்லாம் அப்படி இல்ல. பல ஜென்மங்கள் கிருஷ்ணரை நாடி கிருஷ்ணரையே தியானம் பண்ணாங்க, கிருஷ்ணரை அடைய வேண்டும்ன்ற முயற்சி பண்ணாங்க. அதனால அதனுடைய விளைவாக பகவான் இந்த ஆனந்த லீலையை அவர்களோட நடத்தி, ஆனா அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு கிருஷ்ணர், நீங்கள் என் மீது வைத்திருக்கும் பக்திக்கு கைமாறு நான் ஒன்னும் செய்யவே முடியாது. ஏன்னா இந்த பக்தி இடையறாதது, தடையே வராது ஒரு தூய பக்தி, இடையறாது செய்யக்கூடிய உள்நோக்கமற்றது.
உள்நோக்கம் இல்லாமல் தடையில்லாமல் வந்த பக்தி பல பல பிறவிகளா, பல பல ஜென்மங்களாக. அப்ப அவர் பகவான் சொல்றார், இந்த அன்புக்கு நான் என்ன பண்ணாலும் பிரதிபலிக்க முடியாது. கோபியர்கள் தான் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக மிக உயர்ந்த உன்னதமான பக்தர்கள். அவர்களுடைய நிலை மிக உயர்ந்த நிலை. அந்த நிலைய நாம கொஞ்சம் கூட கற்பனையில கூட எட்டி பார்க்க முடியாது. எட்டி பார்க்க முடியாது. ஆனால் இந்த லீலைகளை கேட்பதனால பக்தர்களுக்கு பாவ புண்ணியங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அதனால இந்த லீலையை கேட்கிறோம். அப்போ சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜருடைய கேள்விக்கு பதில் சொல்றார். பரமபுருஷ பகவான் குறையா நிறைவுடையவர் என்பதோடு ஜட இயல்புகளால் அவர் தீண்டப்படாதவர். ஏனென்றால் அக்குணங்களின் தலைவரும் அவரே ஆவார். அவர் இப்பூமியில் அவதரித்ததானது மனித இனம் உயர்நலம் பெறுவதற்கு அருள் புரிவதற்கே ஆகும். ஏன்னா இப்ப நாம நிறைய சினிமா படம் எல்லாம் பாக்குறாங்க மக்கள். அப்ப சினிமாக்கள்லாம் கூட ஒரு ஆண் பல பெண்களோட ஆடுறான். அதை பார்க்கறதுனால என்ன ஆகும்? அதை பார்ப்பதனால பாவம் வரும். இங்க பகவான் தூய பக்தர்களோடு நடனம் புரிவத கேட்கும் போது, படிக்கும் போது நம்முடைய பாவ புண்ணியங்கள் அழிக்கப்படும். அதனால அது இதற்கும் அதற்கும் உள்ள வித்தியாசம். செய்கை ஒரே மாதிரி தெரியும், ஆனால் வித்தியாசம் இருக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அதை நாம ரசித்தோம் என்றால் நரகத்திற்கு செல்வோம். இதை ரசித்தோம் என்றால் நாம் ஆன்மீக உலகை அடையலாம். வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம். இதை பார்த்துதான் அவங்க தவறுகள் செய்யறாங்க. இதனுடைய ஆன்மீக உலகத்தினுடைய உண்மையினுடைய நிழல் தான் இந்த பூமியில இருக்கு. அங்க இருக்கும் மிக உயர்ந்த விஷயம் இங்க மிக தாழ்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. ஏன்னா அதுல கிருஷ்ணரை மையமாக வைத்து நாம் செயல்படவில்லை என்றால், தூய பக்தியில செயல்படலைன்னா அது பௌதிகமாகி விடுகிறது. அதனால அவர் சொல்றார், சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், பகவான் அறி இடத்தில் தமது காமம், குரோதம், பயம், பாசமிகு உறவு, ஐக்கியம் அல்லது நட்புறவு போன்ற உணர்வுகளை தொடர்ந்து செலுத்துபவர்கள் அவரது நினைவிலேயே மூழ்கி விடுவர் என்பது உறுதியாகும். ஒரு நல்ல விதத்துல பகவானோட சம்பந்தப்படுத்திக்கலாம். இல்ல கோபம், காமம், குரோதம் அந்த மாதிரி, இப்ப சிசுபாலன் மாதிரி, கம்சன் மாதிரி, இரண்யகசிபு மாதிரி எதிர்மறையான ஒரு உறவுகள் கூட இருக்கலாம். ஆனால் எந்த விதத்திலேயாவது பகவானோட சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்றதுதான் சுகதேவ கோஸ்வாமியினுடைய வாதம். அப்ப கோபியர்கள் பகவானை தூய்மையான முறையில் உண்மையான உன்னதமான நிலையில பக்தி செய்தார்கள். அதனால பகவான் அவர்களிடம் பிரதிபலிக்கிறார். அவர் எப்படி பிரதிபலிக்கிறார்னா, ஒவ்வொரு கோபியும் நினைச்சாலாம் பகவான் என்னுடன் மட்டுமே இருக்கிறார்னு. அது பகவானுக்கு மட்டுமே சாத்தியமாக கூடிய ஒரு விஷயம். ஒருத்தரையும். ஏன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு இத்தனை பெண்கள் கொடுக்கப்பட்டால் தனித்தனி நேரத்துலதான் அந்த பெண்களுக்கு சுகம் கொடுக்க முடியுமே தவிர ஒரே நேரத்துல அந்த பெண்களை கையாள முடியாது. பகவானுக்கு மட்டுமே உரிய சக்தி அது. அனைத்து பெண்களும் திருப்தி விட்டார்கள். அனைத்து பக்தர்களும் பகவான் என்னோட தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. இன்னும் மேல அவர்கள் கர்வம் கொண்டதுனால பகவான் இந்த லீலையை விட்டு மறைகிறார்ன்றதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பக்தர்களுக்கு இது வரைக்கும் நடத்தின பாடத்துல ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். இதுல நான் ரொம்ப ஆழமா போயிட்டு பொருளுரையில நிறைய கேள்விகள் எடுத்திருக்கிறேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீங்க தான் படிக்கணும். படிச்சு நீங்க சொல்லலாம். பக்தர்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாதனை சித்தர்கள் சொன்னீங்க மாதாஜி, இன்னொரு சொல்லுங்க மாதாஜி, புரியல எனக்கு. அதாவது நம்ம எல்லாம் இப்ப சாதாரண பக்தர்கள் முக்தி பெறணும் இல்லையா? முக்தி பெறணும்னா சாதன திட்டத்தை பயில வேண்டும். பக்தி திட்டத்தை, பக்தி பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்கிறார்ல பக்தி திட்டம், அந்த பக்தி திட்டத்தை நாம் பயில வேண்டும். அப்படி பயிற்சி செய்யும் போது முழுமை அடைவோம். பக்தியில முழுமை அடைந்து விடுவோம்.
அந்த முழுமை அடைந்தவர்களை சாதன சித்தர்கள்னு. சாதாரணமானவர்கள், சாதாரண ஜீவாத்மா இங்க பௌதிக உலகத்துல விழுந்துட்டாங்க. அவங்க வந்து முழுமை அடையும் போது, பக்தியில முழுமை அடையும் போது அவர்கள் சாதனை சித்தர்களா மாறிடுவாங்க. நித்திய சித்தர்கள்ன்றவங்க கீழே வரவே மாட்டாங்க. நம்மை போன்றவர்கள், இப்ப நம்ம எல்லாம் கீழே தானே இருக்கிறோம். நம்ம எல்லாம் அங்கிருந்து இங்க வந்துட்டோம். இப்ப நாம முழுமை பெற்றால் சாதனை சித்தர்கள் தானே தவிர நித்திய சித்தர்கள் கிடையாது. நித்திய சித்தர்கள் எப்பொழுதும் கீழே இறங்கவே மாட்டாங்க. புரியுதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா புரியுதுங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தண்டோத் பிரணாம் மாதாஜி. பத்மாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ இந்த இது இவங்கெல்லாம் கோபிகைகள், அது புரியுது. துவாரகை ராணிகள்லாம் வந்து ஐஸ்வர்யம் கலந்த மாதுரியமா மாதாஜி? அதாவது அது வந்து இப்ப பாருங்க, ஒரு விஷயம் எது ரொம்ப அதிகமான இன்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா ஆன்மீக லீலைகள்ல பராக்கிய ரசம் தான் ஆன்மீக. ஏன்னா இந்த கோபியர்கள்லாம் மற்றவர்களுடைய மனைவிகள். அப்ப பகவானை அடைய வேண்டும்னு அவங்க வந்து செய்த தியாகங்கள் ரொம்ப அதிகம். உலகம் கேவலமா பேசும். இது வந்து உலகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாவம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில பராக்கிய ரசத்துக்கு மேன்மை அதிகம். இந்த இந்த ருக்மிணி போன்ற ராணிகள் எல்லாம் விட கோபியர்களுடைய நிலைதான் மிக உயர்ந்த நிலை. அவங்களுக்கு எப்பொழுதும் கிருஷ்ணர் இருந்தார் கூடவே. எப்பொழுதும் கிருஷ்ணரை அவங்க அனுபவிக்க முடியும். ஆனா கணவன் உரிமை இருந்தது. ஆனா இங்க பிரிவு துயர்ல அந்த பராக்கிய ரசம் தான் மிக சிறந்த ரசம். பக்தர்கள்ல ராணிகளை விட மிக சிறந்தவர்கள் கோபியர்கள் தான். ராணிகளை விட, துவாரகை ராணிகளை விட மிக சிறந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபியர்கள் தான். அவர்களுடைய அன்பு வந்து மிக மிக உயர்ந்த அன்பு முதல்ல நிக்குது. மாதாஜி எனக்கு இப்ப இன்னொரு ஒரு டவுட் மாதாஜி. என்னன்னா, இப்போ நம்ம ராமாயணத்துல பாக்குறோம், சீதைய வந்து ஒரு அந்த பிரஜை ஒருத்தர் தப்பா பேசிட்டாருங்கிறதுனால பகவான் வந்து தியாகம் செய்யறார். ஆனா கிருஷ்ணருடைய அந்த அத்தனை ராணிகளும் நரகாசுரன் பட்சம் இருந்துட்டு வந்தவங்க தான். சோ அப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ணர்னா சட்டத்திட்டத்துக்கு உட்லயே வரமாட்டார். நான் என்ன வேணா அந்த மாதிரி எடுத்துக்கலாமா மாதாஜி? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ராமர் வந்து ஒருத்தருக்காக, அந்த பிரஜைகளுக்காக விடுறார். பெரும்பாலும் ராமர் வந்து கடவுள்னாலும் ஒரு மன்னனா தான் வந்தார். நான் மன்னன் தான் அப்படின்னு. ஆனா கிருஷ்ணர் இங்க வந்து நான் வந்து எந்த சட்டத்திட்டத்துக்கும் வருவேன், நான் கடவுள். கிருஷ்ணர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு லீலையில நான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள்னு தான் காமிச்சார். ராமர் வந்து நான் மன்னன் தான் அப்படின்னாரு. கடவுள் தான், ஆனா நான் மன்னன் அப்படின்ட்டார். அதனால அவர் சட்டத்திட்டங்களுக்குள்ள தன்னை வச்சார். இவர் நான் கடவுள், என்னுடைய பக்தர்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். கிருஷ்ண லீலை முழுக்க அப்படிதான். என் பக்தர்களுக்காக நான் கெட்டு போன பொண்ணுங்களை கூட நான் வச்சுப்பேன், நான் எடுத்துப்பேன். ஏன்னா நான் கடவுள், எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அவர்கள்லாம் தூய பக்தர்கள், எனக்கு கொடுத்துருங்க, பரவாயில்ல அப்படின்னாரு. சூப்பர் மாதாஜி. எப்படியும் ஆனா ஏதாவது பேசியிருப்பாங்கல்ல மாதாஜி, அத கூட அவர் இதெல்லாம் சொல்ற மாதிரி பக்தர்களுக்காக. ஆமா பேசியிருப்பாங்களே. ஆனா அவர் கடவுள். கடவுள் வந்து இதுக்கு எப்படி ஒரு உதாரணம்னா ஆச்சாரியர்கள் கொடுக்குறாங்க. சூரியன் இருக்குல்ல, சூரியன் வந்து மலமூத்திரம் மேல படுது, மலமூத்திரங்களை சுத்தப்படுத்துது, காஞ்சி போயிடும். இப்ப மலமூத்திரம் இருக்கு பூமியிலன்னா சூரியன் பட்டா காஞ்சிரும். ஆனா சூரியன் அந்த மலமூத்திரத்தினால பாதிக்கப்படுதா? இல்ல. அதனால உலகாய அழுக்குகள், உலகாய விஷயங்கள்லாம் கிருஷ்ணர் ஒண்ணுமே பண்ணாது. கிருஷ்ணர் சூரியன் மாதிரி. ஓகே மாதாஜி, சூப்பர் மாதாஜி. மாதாஜி இந்த அக்ரூரர் வந்து கிருஷ்ணரை பார்க்க போறாருல்ல, அப்போ ஒரு மனசுல எப்பவும் கிருஷ்ணரை நினைச்சு நம்மப்பா அப்படி கிருஷ்ணர் நினைச்சுட்டோம். அப்புறம் அங்க போன உடனே அந்த கோபிகளோட இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், அவங்களோட பாத தூளி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போறாருல்ல மாதாஜி. உத்தவர் 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 ஆமா, ஞான தளத்துல இருப்பவர். நான் ஒரு பெரிய பக்தர்னு ஒரு எண்ணம், அதனால அங்க போ அப்படின்னு அமிச்சாரு. உண்மையான பக்தின்னு கோபிகள் பாத்துக்கிட்டோம்ன்றதுக்காக ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு, போய் பாருங்கன்ட்டு. அப்பதான் அவர் பாக்குறாரு. அப்ப என்ன நினைச்சார் உத்தவர்? என்ன நினைச்சார், இப்ப நான் கோபியர்கள் கிட்ட போயிட்டு உங்க பாத துளி கொடுங்கன்னா தரமாட்டாங்க அவங்க. அவங்க வந்து பணிவான பக்தர்கள். அவங்க போய் நீங்க ஒரு பக்தர், உங்களுக்கு எங்க பாதத்தை
தருவோன்ட்டு தரமாட்டாங்க. அதனால என்ன பிரார்த்தனை பண்ணாருன்னா, இந்த பிருந்தாவன பூமியில நான் வந்து ஒரு புல்லாவோ ஒரு 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 செடியாவோ நான் பிறந்தேன்னா அந்த கோபிகள்லாம் அதுல வழிபாடு. அப்ப அவங்க பாத்து மேல விழும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாரு. அதான் அத ரொம்ப வியந்து போனாரா. நம்ம நினைச்சோமே நம்மதான் கிருஷ்ணரை ரொம்ப இதான்னு, கோவிகளுக்கு ஈடு வராதுன்னு அதுக்கு சொல்றேன். ரொம்ப புத்த வகீத தெரியும். ஆமா உத்தவகீத. இப்ப இந்த ராச நடனம் வந்து 5 அத்தியாயங்கள், பஞ்சம் அத்தியாயம். இந்த 5 அத்தியாயத்துல வந்து மிக முக்கியமான பகுதி வந்து கோபி கீதம் அப்படின்னு ஒரு இடம் தான். தான் வந்து முக்கியமா வந்து பல விஷயங்கள் நமக்கு வந்து பகவான் அவர்கள் எவ்வளவு பெரிய பக்தர்கள், எவ்வளவு தூய பக்தர்கள் அப்படின்றது வந்து அதுல வெளிப்படும். அது 31வது அத்தியாயம் நடு 32 இப்ப 29 32 ஆமா 32 ஆமா 3 இந்த 5 அத்தியாயங்கள் இந்த ராசலீலையை பற்றி பாட போது அதுல நடுவுல இருக்கிற கோபி கீதம் வந்து மிகவும் மேன்மையானதுன்னு பக்தர்கள் நம்ம பாப்போம். அப்புறம் பிரணய கீதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன மாதாஜி? அது எனக்கு தெரியாது. இனிமே வருவா இருக்கும். இல்ல இந்த கோபி கீதம் இருக்கு, இது எனக்கு தெரியல என்னன்னு. அவர் ரொம்ப வருத்தத்தோட அந்த பிரணய கீதம் பாடுவான்னு அந்த எனக்கு அது இது தெரியல. அது பிரணய கீதம் கோபி கீதம் மாதிரிதான் ரொம்ப வருத்தமா அவங்க இது பாடுவாங்க. பிரிவி துயரோடத்துல. சரி மாதாஜி, ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் நல்லா புரியுறது. நம்மளுக்கு ஏன் அப்படி அவரோட கிருஷ்ணரோட அப்படி பண்றாளேன்னு நினைக்கிறவாளுக்கு என்ன, ஏன் நினைக்கிறா, எல்லாமே நல்லா புரியுறது. நேத்திக்கு போன அந்த போன கிளாஸ் காலத்துல இருந்து இப்ப இந்த கிளாஸ் இன்னும் கொஞ்சம் சுத்தமா புரியுது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? பொருளுரையில நிறைய விளக்கங்கள் இருக்கு. நான் அந்த பொருளுரைய கொஞ்சம் அப்படி தாண்டிட்டேன். ஆனா கேள்விகள் எடுத்துட்டேன். அந்த கேள்விகளை நீங்க படிச்சீங்கன்னா உங்க பொருளுரைய நீங்க படிச்சிருவீங்க. மலர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம் மாதாஜி. இந்த சாப்டர் நம்ம கேக்குறதுனாலே நம்ம பாவம் புண்ணியம் எல்லாமே போயிடும், அப்படிதானே மாதாஜி? உண்மையான ஆன்மீக தளத்துல கேட்கணும், பௌதிகமா கேட்க கூடாது. ஹரி ஓகே மாதாஜி. தூய்மையான முறையில பகவான் பேர்ல எந்த ஒரு பௌதிக காமம் இல்லாம இதை கேட்கும் போது நம்ம பாவ புண்ணியம் போயிடும். நம்ம வந்து நாளைக்கு முகுந்தமாலை வகுப்புல சந்திப்போம். பக்தர்களுக்கு மிக்க நன்றி. வாஞ்சா கல்பத்தருபஸ்ய கிருபா சிந்திப்பேவச்ச பதிதான நன்றி.